நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை ராசி வாரியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் கும்பராசி பார்க்க இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த வார கிரகங்கள் இந்த வாரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். கும்பராசி அதிபதி இது நாள் வரைக்கும் வக்ர நிலையில் இருந்தார். மகரத்தில் இருந்து இப்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். ராசி அதிபதி சுபத்தன்மையில் இருப்பது என்பது, அதில் கூட குரு இணைந்து இருப்பது என்பது இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அது கண்டிப்பாக சுப செலவாகத்தான் இருக்கும். சுப செலவுனாலே ஒரு சந்தோஷந்தாங்க. சுப செலவு என்பது வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இதெல்லாம் சுப செலவு தானங்க. சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு எப்போ ராசிநாதன் வெயிட்டாக ஆட்சி நிலையில் இருக்கிறாரோ அப்போ உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கும். கௌரவம் புகழ் அந்தஸ்தில் குறைவு கிடையாது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் கூட 3ஆம் வீட்டை குரு, அதாவது 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக மகரத்தில் இருக்கும் சனி பகவான். பணம் பல வகையில் வந்த போதிலும் கூட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பார்த்தால் பிரச்சனையில் வரும். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் வரும். பணப்பற்றாக்குறை இருக்கும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இந்த கும்பராசி அன்பர்கள். 3ஆம் இடத்த அதிபதி 7இல் அமர்ந்து, அதாவது 8இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது நல்ல இடம் இல்லை தான், 8ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை தான். இருந்தாலும் கூட குரு பார்வையில் இருக்கிறார். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். 3 நல்ல இடம் இல்லை, 8 நல்ல இடம் இல்லை. அப்போ 3 குடையவன் 8இல் போய் உட்கார்ந்தது சிறப்பு தானே. அப்போது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இடம் வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. தாயினுடைய தேக ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தை குரு பார்த்தா உங்களுக்கு சுகம் திருப்தியாக இருக்குங்க. சந்தோஷமாக செயல்படுவீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலான்னு உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது சுபத்தன்மையில் முடியும். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எதிரிகள், அதாவது சனி குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப், அதாவது நண்பர்கள், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த கும்ப ராசிக்கு இந்த வாரம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தேக ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதம்.
அதையும் தாண்டி 7ஆம் இடத்து அதிபதி 8இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பேராதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று அவங்களால பண வரவு, பொருள் வரவு. எப்படி வரும்? அவங்க ஒன்று வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லைன்னா பிறந்த வீட்டிலேருந்து ஏதாவது ஜுவல்ஸோ பொருளாதார வரவையோ கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள் ரொம்ப பிரமாதமாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 9க்குடையவன் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. அப்போது உங்களுக்கு இது நாள் வரையில் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் இப்பொழுது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். யோக பாக்கியங்கள் ஈஸியாக கிடைக்கும். ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா? கிடைக்கும். ஏதாவது இடம் வாங்கணுமா? வாங்க முடியும். விற்க முடியுமா? விற்க முடியும். திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? கண்டிப்பாக திருமணம் ஆகும். இப்படி பலதரப்பட்ட யோக பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது சுக்கிரன் இல்லையா? அதுலேயும் கலைக்கு அதிபதி அவர். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அவங்க நினச்சதை சாதிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. அடுத்தது இந்த ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம். சொந்த தொழிலோ அரசு தொழில் உத்தியோகமோ இல்லை, நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் கூட இந்த வாரம் சிறப்பானது ஒரு வாரமாக அமைகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். ஆனால் 5, 6, 7 தேதி 3 நாட்கள் சந்திராசிரமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.